பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்பதாக. தொடங்கியவர் முடிப்பார். He who began will perfect and complete என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் அரைகுறையாக செய்பவரோ இல்லை என்றால் பாதியிலே விட்டு விடுகிறவரோ அல்ல. அரசாங்கம் வேண்டுமானால் சில நலத்திட்டங்களை செய்கிறோம் என்று சொல்லி அடிக்கல் நாட்டி விட்டு மறந்து போகலாம். ஆனால் நம் ஆண்டவர் நம்மில் தொடங்கியதை அவரே செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று மார்க் 7:37 கூறுகிறது. இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அவர் சித்தத்தை நன்றாய் செய்வார், தொடங்கிய நற்காரியத்தை செய்து முடிப்பார். அடுத்த அதிகாரம் மார்க் 8 ஒரு குருடனை சொஸ்தமாக்கிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பெத்சாய்தா என்ற ஊருக்கு வந்தார். அங்கே ஒரு குருடனை இயேசுவினிடத்தில் அழைத்து வந்து அவனை தொடும்படி இயேசுவிடம் கூறினார்கள். இயேசு அவன் கண்களில் உமிழ்ந்து அவருடைய கரங்களை அவன் மேல் வைத்தார். பின்பு நீ ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இப்பொழுது இந்த குருடன் பாதி குணமடைந்து விட்டான். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை நடந்தால் பாதி குணமானவுடன் வீட்டிற்கு அனுப்பி விடுவார்கள். வீட்டில் போய் நான் எழுதி கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்கள், இன்னும் 1 வாரமோ இல்லை 1 மாதத்திலோ இந்த வேதனை சரியாகிவிடும் என்று மருத்துவமனையில் சொல்லுவார்கள். அது மாதிரி பாதி சுஸ்தமான அந்த குருடனை நீ போய் வீட்டில் தரித்திரு, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து நீ முழுவதும் சுகமடைந்து விடுவாய் என்று இயேசு சொல்லவில்லை. அந்நேரமே மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படியாய் செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அந்த குருடனுக்கு நற்கிரியை ஆரம்பித்தவர் அவரே முற்றுமுடிய குணப்படுத்தி துவங்கிய வேலையை செய்து முடித்தார். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். எத்தனையோ சக்திகள் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று ரோமர் 8:31 கூறுகிறது. தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதை தடுக்க ஒரு பொல்லாங்கனுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் அதிகாரமில்லை. காரணம், ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்தும் அறிந்தும் இருக்கிறார். ஆகையால் உங்கள் வாழ்வில் ஆண்டவர் என்னென்ன நற்காரியங்களை தொடங்கினாரோ அவரே செய்து முடிப்பார். இதை அப்படியே நம்புங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியம், நீங்கள் முயற்சி செய்யும் காரியம் கைகூடி வரும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீர் தொடங்குகிறீரோ அவற்றையெல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க நீர் வல்லமை உள்ளவர். அதுபோல எங்களை கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்யும்படியாய் நீர் நினைத்து துவங்கி இருக்கிறீரோ அந்தந்த காரியங்களை எங்களை கொண்டே நீர் செய்து முடிக்கிற தேவன். அதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எதையும் நீர் பாதியில் நிறுத்துகிற கர்த்தர் அல்ல, முற்றுமுடிய நேர்த்தியாய் செய்கிற நல்ல தகப்பன். ஆண்டவரே, நீர் தினமும் உடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.